Hi friends, time 10:26 PM, டேட் 6. இன்றைக்கி தான் அஜித் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, விடாமுயற்சி. ஓகேங்களா? இன்னைக்கு மந்த் February 2025. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 1 முதல் 27 வசனம் வரை. வசனம் 1. சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்து பிற்பாடு. Now it's come to pass after the death of the Saul, when David was returned from the Solgater of the Amaleks, and David had an abandoned 2 days in Ziklag. வசனம் 2. 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேலே புழுதிகளை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்திலே வந்த தரையிலே விழுந்து வணங்கினான். It's come even pass that 3 days, that behold I am man and out of this camp from the Saul, with this coltis written and yet upon this head. And so it was, when he come to David, that he fall to death and did obeisance. வசனம் 3. தாவீது அவனை பார்த்து, நீ எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்றான். And David said unto him, From whence comest thou? And he said unto him, Out of this camp of Israel I am escaped. வசனம் 4. தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல் என்று கேட்டதற்கு அவன், ஜனங்களை யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள். ஜனங்களில் அநேகர்கள் பெயர் விழுந்து மடிந்து போனார்கள். சவுல் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்தார்கள் என்று. And David said unto them, How went the matter? I pray thee, I tell me. And he answered, that the people are failed from the Bethel, and many of the peoples also there and fallen, and dead, and Saul and Jonathan these sons of the dead also. வசனம் 5. சவுலும் அவர் குமாரனாகிய யோனத்தானும் மடிந்து போனது உனக்கு எப்படி தெரியும் என்று தாவீது தனக்கு அதை அறிவிக்கிற வாலிபனிடத்திலே கேட்டதற்கு. And David said unto the young man that told him, How canst thou that Saul and Jonathan his sons be dead? வசனம் 6. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கீழ்பா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். ரதங்களும் குதிரை வீரர்களும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். And the young man that told them said, As happened by the chance upon Mount and Gilboa, behold, a Saul and land upon this supper, and lo, the chariot and horsemen followed and here and after them. வசனம் 7. அவர்
திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். And when he looked behind him, he saw me and called unto me, and I answered, here I am, I. வசனம் 8. அப்பொழுது அவர், நீர் யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். And he said unto me, who art thou? And I answered him, I am the Amalekians. வசனம் 9. அவர் என்னை நோக்கி, நீர் என் அண்டையிலே கிட்டே வந்து நின்று என்னை கொன்று போடு. என் பிராணனை முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்றார். He said unto me again, stand, I pray thee, upon me, and surely me, for an again in come upon me, because my life is hid whole in me. வசனம் 10. அப்பொழுது நான் அவர் விழுந்த பின் பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளையே இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். So I stood upon him and slew him, because I was unsure that he came not alive after that he was fallen, and took the crown that was upon his head, and the bracelet that was on his arm, and have the forgot them yet unto me, Lord. வசனம் 11. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, Then David took hold and his clothes, and written them, and likewise and all the men that were with him. வசனம் 12. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேலில் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்து போனதனால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசம் பண்ணி இருந்தார்கள். And they mourned and wept and fasted until even, and Saul and Jonathan his sons, and for the peoples the Lord, and for the house of the Israel, because they were fallen by the sword. வசனம் 13. தாவீது அதை அனைத்து அறிவித்த வாலிபனை பார்த்து, நீ இவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியனுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். And David said unto the young man that told him, whence art thou? And he answered, I am the sons of the stranger and Amalekians. வசனம் 14. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீர் உன் கையை நீட்ட பட்டயம் பயப்படாமற்று போனது என்ன என்று சொல்லி, And David said unto him, How wast thou not afraid to stretch forth then he hands to the destroy the Lord as anointed. வசனம் 15. வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்டை போய் அவன் மேலே விழுந்து அவனை வெட்டி என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். And David called one of this young man and said, Go near and fallen upon him, and he smite him that he die. வசனம் 16. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொன்று போட்டேன் என்று உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிற்று என்றான். And David said unto them, The blood be upon the head, for their mouth hath testified against thee, saying, I have the slain these lords anointed. வசனம் 17. தாவீது சவுலின் பேரிலே அவன் குமாரனாகிய யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். And David
lamented with this lamentation over Saul and over Jonathan his son. வசனம் 18. யூதா வில் வித்தையை யூதா புத்திரர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது அப்பயே வில்வித்தெல்லாம் இருக்கு பாரு. கட்டளையிட்டான். அது எசேரின் புஸ்தகத்தில் எசேரின் புஸ்தகம் அப்படி ஒரு புஸ்தகம் இருந்திருக்கு. புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது also the bad them judge the children of the Judah the use of this bow behold it is written in the book of Jasher. வசனம் 19. இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களிலும் அதமாயிற்றே. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். That beauty of the Israel is sailing upon the high place. How are these mighty fallen? வசனம் 20. பெலிஸ்தியரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகளே களி கூறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்திலே அறிவியாமலும் அஸ்திரோலினியே வீதிகளில் பிரஸ்தாவப்படுத்தாமலும் இருங்கள். Tell it not in God and publish it not in the streets of the Asako land, lest these daughters of these Philistines rejoice, like the daughters of the uncrucimercy triumph. வசனம் 21. கீழ்பா மலைகளே எங்கள் மேலே பனியும் மழையையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அதற்கு பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுலின் தைலத்தால் அபிஷேகம் படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. Here mountains of the Gilboa, let there be down. Nasher, let there and be rain upon your near and field of these offerings. For there has the shilling of the mighty is worldly cost and weigh this shilling. The soul as to God, he had not been anointed with oil. வசனம் 22. கொழுமையுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்காமலும் பராக்கிரமசாலிகளின் நினைத்ததை உணராமலும் யோர்தானினுடைய வில் பண்ணுவிங்கினதில்லை. சவுலின் பட்டயம் வெறுமையாய் திரும்புவதும் இல்லை. For the blood of the slain from the fate of the mighty, the bow of the Jonathan returned not back, and the sword of the slain returned not empty. வசனம் 23. உயிரோடு இருக்கையில் சவுல் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். Saul and Jonathan were lovely and Philistine, pleasant in their lives and in their death. They were not divided. They were swifter than an eagle. They were stronger than lions. வசனம் 24. இஸ்ரவேலின் குமாரத்திகளே எங்களுக்கு இரத்தாம்பரத்தையே சிறப்பாய் உடுத்தி உங்கள் ஆடைகளின் மேலே பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். Here daughters of the Israel wept and over Saul and woe plotted. You are in the scarlet with other and delectors who put on the ornaments have the gold upon your the apparel. வசனம் 25. போர்முகத்திலே பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே. யோனத்தானோ உயரமான ஸ்தானங்களிலே வெட்டுண்டு போனானே.
Ponae. However, these mighty fallen in the midst of the battle, O Jonathan, thou hast stand in the high place. வசனம் 26. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீர் எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகிதம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகிதத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. I am the destroyer for thee, my brother Jonathan, very pleasant is thou been unto me. They love the me was an wonderful pausing, the love of the man. வசனம் 27. பராக்கிரமசாலிகளே, விழுந்து போனீர்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடினான். However, these mighty fallen and the weapons of the war perished.